கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் நைட்டு பல்லவன் எப்படி சேரனுக்கு மேக்கப் போட்டு விட்டாங்களோ, ஃபேஷியல் பண்ணி விட்டாங்களோ, அதே மாதிரி சோழனுக்குமே பண்ணி விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா சோழனும் செம்ம ஹாப்பியா இதை பண்ணு அதை பண்ணு, எனக்கு கருவளையம் இருக்கு, வெள்ளை முடி இருக்குன்னு அவங்க பாட்டுக்கு ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருக்க, பல்லவனும் இதுக்கு அதை பண்ணலாம், அதுக்கு இதை பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் டிப்ஸை வாரி வழங்கிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது சோழனும் பேசாம நீ படிக்கிறதுக்கு பதிலா பியூட்டிஷியனா போயிடுன்னு சொல்ல, ஆனா சேரனும் டேய் அப்பெல்லாம் சொல்லாத, நீ நல்லா படிச்சு பெரிய ஆளாகணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த நேரத்துலையுமே சேரன் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்க வந்தா நிலா கிட்ட சொல்லணும், என்ன நிலா நீயும் ஃபேஷியல் ஏதாவது பண்ணிக்கிறியான்னு கேட்க, நிலாவும் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு சிம்பிளா இப்படியே இருந்தாவே போதும்னு சொல்ல, உடனே சோழனும் சரி சரி நமக்கு இன்னும் ஒரு 2 3 நாள் டைம் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், அப்படியே சங்கீத்து மெஹந்தின்னு சொல்லிட்டு நல்லா ஜாம் ஜாமுன் கொண்டாடி இருக்கலாம்னு சொல்ல, அதுக்கு நிலாவும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு ஒரே நாளில் சிம்பிளா சீக்கிரமா முடிச்சாவே போதும்னு சொல்ல, சோழனும் உன்ன மாதிரியே எல்லா பொண்ணுங்களும் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு அவங்கள லைட்டா கிண்டல் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு போகும்போது, நிலா உடனே பல்லவன் கிட்ட அப்படியே ஒரு போட்டோ எடுத்துருக்கலாம்ல, அவங்கள நல்லா வச்சு செஞ்சிருக்கலாம், நல்லா கிண்டல் பண்ணியிருக்கலாம், வீட்டில் திருஷ்டிக்கு ஒரு போட்டோவை கூட மாட்டி வச்சிருக்கலாம்னு சொல்ல, பல்லவனும் ஃபோன் எடுத்துட்டு செல்லவனோட பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்காங்க. பட் இப்படி வீட்டுக்குள்ள இவ்வளோ சந்தோஷமா இருக்கும்போது திடீர்னு யாரோ 4 5 பேர் வந்து சேரனை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே மொத்த பேர் வெளியே போயிட்டு என்னன்னு கேட்டா அவங்களும், அதான் சோழனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, அப்புறம் எதுக்காக மறுபடியும் கல்யாணம் நடக்க போகுதுன்னு உங்க அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அந்த பொண்ணு வீட்டை விட்டு போயிடுச்சு, அதனால மறுபடியும் எதுக்காக நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க ஆரம்பிக்க, இதுல கடுப்பான சோழனும் அவங்கள செம்மைய திட்ட ஆரம்பிக்க, ஆனா அவங்களும் மாறி மாறி கேள்வி கேட்க, உடனே சேரனும் இல்ல அவங்க அப்பா அம்மாவோட விருப்பம் இல்லாம கல்யாணம் நடந்துச்சுல்ல, அதனால அவங்களுக்காக சிம்பிளா மறுபடியுமே கல்யாணம் பண்றோம்னு சொல்ல, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, வேற ஏதோ இருக்கு, அப்படி இருந்தா நீங்க ரிசப்ஷன் கூட தானே வச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பட் இது எல்லாத்தையுமே கேட்க சோழனுக்கோ கடுப்புல அவங்கள நான் மறுபடியுமே திட்ட ஆரம்பிக்க, அவங்களும் ஆமா ஆமா இவங்க தான் இல்லாதது பொல்லாதது எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, கண்டிப்பா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உண்மை வெளியே வரதானே போகுது, வாங்க போகலான்னு அவங்க கிளம்பிக்கிட்டே போக, இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த அப்பா தானே சொல்லிட்டு சோழன் நடேசனை திட்ட ஆரம்பிக்க, நடேசனும் நான் சொன்னதுல என்னடா தப்பு இருக்கு, அவன் அவன் உன் மருமக வீட்டை விட்டு போயிட்டானா நீ என்கிட்ட கேள்வி மேல கேள்வியே கேட்டுட்டு இருந்தான், அதனாலதான் என் பையனுக்கோ என் மருமகளுக்கோ கல்யாணம் ஆக போதுன்னு நான் கெத்தா சொன்னேன், இதுல எனக்கு எந்த தப்பும் தெரியலன்னு சொல்ல, நிலாவும் சரி விடுங்க சோழன், அவங்க எப்பவுமே இப்படித்தானே, நீங்க முதல்ல உள்ள போங்கன்னு சொல்லிட்டு அவங்கள உள்ள அனுப்பி வச்சிடறாங்க. அடுத்த நாள் காலையில எல்லாருமே செம்ம சூப்பரா ரெடியாகி கோவிலுக்கு வர, அவங்க வர்றதுக்கு முன்னாடியே நடேசன் தான் முன்னாடியே வந்து எல்லா வேலைகளையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சோழனுக்கும் இன்னுமே தான் நிலாவை கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு நம்பவே முடியல, அவங்க சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்க, அப்பதான் நிலாவோட குடும்பமே வருது. அவங்கள பார்த்ததுக்கு அப்புறமா சோழனும் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க, மறுபடியும் இவங்களால ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லிட்டு மறுபடியும் சேரன் கிட்ட டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணி வைங்கன்னு ஒரு 100 டைமாவது கேட்டிருப்பாங்க. இதை கேட்டுட்டு சேரனும் ஏன்டா இப்படி அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கா, கொஞ்சம் பொறுமையா இரு, நல்ல நேரம் வந்ததுக்கு அப்புறமா தான் கல்யாணத்தை பண்ணி வைக்க முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி வானதியும் பாண்டியோட கராஜில் வேலை செய்யற ஒரு அந்த அண்ணனும் வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறமா எல்லாருமே நின்று போட்டோ வீடியோஸ்ன்னு அது இதுன்னு எடுத்துக்கிட்டு இருக்க, இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நிலாவோட அம்மாவும் செம்ம கோவத்தோட நிலாவோட அப்பா கிட்ட நம்மளை எப்படி கஷ்டப்படுத்திட்டு இவ எப்படி சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கு அவங்களோட அப்பாவும் சரி விடு, இதுக்கப்புறமா பேசி என்ன ஆக போதுன்னு சொல்றாங்க. பட் இருந்தாலும் அவங்களோட ஆத்திரம் அடங்கல. 2 பேரும் மனமேடையில் உட்காந்து மந்திரம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது கூட அவங்க மறுபடியும் நிலவை பார்த்து பார்த்து திட்டிக்கிட்டு இருக்கேன். அதுவும் இவளுக்கு எப்படியெல்லாம் நாங்கள் கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம்னு நினைச்சோம், ஆனா இவ இப்படி பண்ணிட்டாளேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப நிலாவோட அண்ணியும் சரி விடுங்க, அவளுக்கு தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சுல, இப்ப பேசி என்ன ஆக போகுது, அவ சந்தோஷமா இருக்காளா, அதை மட்டும் நீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அமைதிப்படுத்துறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு ஆத்திர அடங்கல, இன்னும் புலம்பிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அவங்களோட மொத்த குடும்பத்தை பார்க்க சோழனுக்கோ பயமும் பதட்டமும் தாங்க முடியல. சீக்கிரமா மந்திரத்தை நிறுத்திட்டு தாலியை கட்ட சொல்லுங்கன்னு சேரன் கிட்ட சொல்லிட்டு பதறிக்கிட்டு இருக்க, இதை பாக்குற நிலாவும் என்னாச்சு சோழன், ஏன் இவ்வளோ டென்ஷனா இருக்கீங்க, எதை பத்தியும் கவலைப்படாம இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சோழனோட கையை பிடிக்க, அவ்வளவுதான் அப்படியே சோழன் உருகிடுறாங்க. அவங்களோட மொத்த பதட்டமும் ஒரே நிமிஷத்துல காணாம போயிடுது. இப்பதான் அவங்க பெருமூச்சு விட்டு நிம்மதியோட உட்காந்துருக்காங்க. ஸோ நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தபடி நிலாவுக்கும் சோழனுக்கும் ரொம்ப சூப்பரா கல்யாணம் நடக்க போகுது. ஆனா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன பிரச்சனைகள் காத்திருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.